குவியம் தி ஃபோக்கஸ். உண்மை நிகழ்வுகள் பற்றிய தெளிவான விரிவான பார்வை. குவியம் தி ஃபோக்கஸ். கால மாற்றத்தில் உள்ளூர் உலக அரங்கில் இடம்பெறுகின்ற சமூக மட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள், நிகழ்வுகள் குறித்து எமக்கு கிடைக்கப்பெற்ற பல்கோண செய்திகள், தகவல்களை தெரிவுபடாமல் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதே குவியம். சமூக, அரசியல், அறிவியல், விஞ்ஞானம் என பல்கோண பார்வை கொண்டதாக அமைகின்ற இந்நிகழ்ச்சி பல்துறைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை, கருத்துக்கள், ஆதாரங்களை மேற்கோள் காட்டி உங்கள் முன் சமர்ப்பிக்கிறது. குவியம் தி ஃபோக்கஸ். Police in Istanbul used tear gas, water cannon and plastic bullets against people demonstrating for media freedom. They're taking a stand after police raided the offices of a popular opposition newspaper, replacing its editors with state representatives. நசுக்கப்படும் ஊடகத்துறையும் துருக்கியின் தொடர் அடாவடி. Turkey's biggest newspaper is condemning its seizure by police in its last issue before the takeover. The issue describes the seizure as one of the darkest days in the history of the country's press. ஐரோப்பிய ஆசிய நாடுகளின் மத்திய மையமாக விளங்கும் துருக்கி எப்பொழுதும் சர்வதேச அரங்கத்தில் பிரதான அங்கம் பெற்று வந்திருக்கிறது. ஒட்டோமன் சாம்ராஜ்ய காலம் முதல் இன்றைய நவீன காலம் வரை துருக்கியின் செல்வாக்கை குறைத்து மதிப்பிட முடியாது. ஆசிய, ஆப்பிரிக்க, அரேபிய, ஐரோப்பிய நாடுகள் துருக்கியின் கேந்திர மற்றும் மூலோபாய முக்கியத்துவம் என்பது காரணமாக நெருங்கிய தொடர்பை பேணுவதிலேயே அதிக நாட்டம் கொண்டு விளங்குகின்றன. சிரிய, ஈராக்கிய விவகாரம் முதல் ஐரோப்பாவை உலுக்கும் அகதிகள் விவகாரம் வரை இன்று சமகாலத்தில் துருக்கியின் பங்கு மிகவும் கணிசமானது. இவ்வாறான புறச்சூழல்கள் காரணமாக துருக்கியின் ஆட்சியாளர்கள் தமது அதிகாரத்தை தமது போக்கில் பயன்படுத்தும் அதிகாரத்தை பெற்றிருப்பதை அவதானிக்க முடிகிறது. இந்த நிலையில் துருக்கியில் நசுக்கப்படும் ஊடக சுதந்திரம் குறித்து இன்றைய குவியம் ஆராய்கிறது. Authorities in Turkey have seized control of the opposition newspaper Zaman, linked to the Islamic cleric Fethullah Gulen. Gulen is a former ally of the Turkish president. Now Recep Tayyip Erdogan says the cleric is plotting against the government by building a network of supporters inside Turkey's judiciary, police and media. Administrators were appointed to run Zaman at the request of an Istanbul prosecutor. The editor-in-chief told gathered supporters, "Unfortunately, we are a bitter example of the period. This is a black stain for Turkish democracy." Erdogan has led a crackdown against the Gulen movement after police, seen as sympathetic to the cleric, opened a corruption probe into Erdogan's inner circle 3 years ago. துருக்கியின் பிரதான பத்திரிகை நிறுவனமான ஜமானை துருக்கி அதிகாரிகள் நேற்றைய தினம் சனிக்கிழமை கையகப்படுத்தியமை அந்த நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. துருக்கியில் நாளாந்தம் 6,50,000 பிரதிகள் விற்பனை செய்யப்படும் அந்நாட்டின் மிக பெரும் பத்திரிகை நிறுவனமாக கருதப்படுகின்ற ஜமான் வெள்ளிக்கிழமை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின் பிரகாரம் சனிக்கிழமை அதிகாரிகளால் கையகப்படுத்தப்பட்டது. காரணம் எதுவும் கூறப்படாமல் இவ்வாறு ஜமான் நிறுவனம் கையகப்படுத்தப்பட்டமை அரசினது அதிகார துஷ்பிரயோகத்தை அம்பலப்படுத்தியிருப்பதாகவே அடையாளப்படுத்தப்படுகிறது. தற்போதைய துருக்கியின் அதிபர் ரிசப் டாயிப் எர்டோகனுக்கும் எதிர்த்தரப்பின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் ஜமான் பத்திரிகைக்கும் இடையிலான வெடிப்பின் உச்சமாகவே இந்த நிறுவனத்தின் மீதான அடக்குமுறை பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் துருக்கி அரசின் இந்த நடவடிக்கை சர்வதேச மட்டத்தில் கண்டனங்களை எதிர்கொண்டிருக்கிறது. Taking a stand against what people here see as a crackdown on media freedom. The protesters tried to block the entrance to the Zaman newspaper offices on Friday night. We're here to defend democracy and freedoms. We're here to defend our basic rights. Riot police pushed through the crowd with water cannon and tear gas. And by early Saturday morning, they'd got into the building. They pushed journalists covering the incident out and evicted the Zaman editors. Unfortunately, it has been a habit for the last 3-4 years that anyone who is speaking against the government policies is facing either court cases or prison or such control by the government.
The police were acting under a court order to replace the management of the newspaper, but initially no reason for the raid was given. The daily Turkish paper has a circulation of 650,000 people, more than any other newspaper. It's run by the US-based cleric Fethullah Gulen. Gulen was once close to President Tayyip Erdogan, but he's been accused of trying to overthrow the government since 2013, when police and prosecutors launched a corruption case against some of Erdogan's ministers and advisors. In the last few months, businessmen close to Gulen have been arrested, and media groups linked to him have been taken over by pro-government managers. Such incidents have become normal these days. Things you never thought could happen. It's impossible to make sense of it. It's impossible to explain it by legal means. We condemn it. The last headline before the newspaper was raided reads, "The Constitution is suspended." ஜமான் பத்திரிகை நிறுவனமும் அதனது ஆங்கில பிரிவு பத்திரிகையான ஜமான் டுடேயும் முடக்கப்பட்டு அரசு கட்டுப்பாட்டில் வருவதற்கு துருக்கி அதிபர் ரிசப் டைப் ஏர்டோகனுக்கும் அமெரிக்காவில் வசிக்கும் போதகரான ஃபெத்துல்லா குலனுக்கும் இடையிலான தனிப்பட்ட விரோதமே காரணமாக அமைந்திருக்கிறது. ஏர்டோகன் தலைமையிலான அரசினது அடாவடிகளை அம்பலப்படுத்திய ஜமான் பத்திரிகை போதகர் ஃபெத்துல்லா குலனின் செல்வாக்கு பெற்ற நிறுவனமாக இயங்கி வந்தமையே அந்த நிறுவனத்தை அரசு முடக்க காரணமாக அமைந்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. காரணம், அமெரிக்காவில் வசிக்கும் போதகர் ஃபெத்துல்லா குலன் துருக்கி அதிபர் ஏர்டோகனின் வலதுகரமாக முன்னர் செய்யப்பட்ட ஒருவர். எனினும் 2013ஆம் ஆண்டு துருக்கியில் ஏர்டோகன் அரசின் அடாவடிகளுக்கு எதிராக வெடித்த புரட்சியும் அதனை ஒடுக்க ஏர்டோகன் அரசு மேற்கொண்ட நடவடிக்கையும் பெரும் பிளவை இருதரப்புக்கும் இடையில் ஏற்படுத்தியது. இந்நிலையிலேயே போதகர் ஃபெத்துல்லா குலன் சார்பு பத்திரிகையான ஜமான் மீதும் அவரது ஹிஸ்மட் அமைப்பு சார்பானவர்கள் மீதும் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளின் பின்புலங்கள் கணிக்கப்படுகின்றன. Turkey's biggest newspaper is condemning its seizure by police in its last issue before the takeover. The issue describes the seizure as one of the darkest days in the history of the country's press. Police stormed Zaman newspaper offices on Saturday. Officers fired tear gas and rubber pellets to disperse hundreds of the newspaper's supporters. Dozens of people were overcome by the gas and collapsed onto the street. A court on Friday appointed a state administrator to run the flagship Zaman newspaper and the English-language today's Zaman, affiliated with the US-based cleric Fethullah Gulen. President Tayyip Erdogan accuses Gulen of plotting a coup. ஜமான் ஊடக நிறுவனத்தின் கையகப்படுத்தல் ஊடகத்துறையை கடந்து மக்கள் மத்தியிலும் பெரும் உணர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் ஜமான் அலுவலகத்தின் முன்பாக போராட்டம் நடத்திய மக்கள் மீது துருக்கிய காவல்துறையினர் கண்ணீர் புகை பிரயோகம், ரப்பர் குண்டுகள் என்பவற்றை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதேவேளை அரசு அதிகாரிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் அந்த நிறுவனம் வருவதற்கு முன்பாக சனிக்கிழமைக்குரிய பதிப்பை வெளியிட்ட ஜமான் பத்திரிகை அரசினது ஊடக அடக்குமுறையை கடுமையாக சாடியிருக்கிறது. ஊடகத்துறையின் கரி நாளாக நேற்றைய தினத்தை வர்ணித்த ஜமான் தொடர்ந்தும் போராடப் போவதாகவும் சூளுரைத்திருக்கிறது. எனினும் ஜமான் நிறுவனம் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை அரசியல் சார்ந்தது அல்லவென்று தெரிவித்திருக்கின்ற துருக்கி அரசு அந்த நடவடிக்கை முற்றிலும் நீதித்துறை சார்ந்தது என்று தனது நடவடிக்கையை நியாயப்படுத்தியிருக்கிறது. இருப்பினும் துருக்கி அரசினுடைய நடவடிக்கைகளை எதிர்ப்பதற்கான கள்ள நிலை துருக்கியில் தற்போது இல்லை என்பதே யதார்த்தம். காரணம், கடந்த ஆண்டு ஏற்கனவே போதகர் ஃபெத்துல்லா குலன் ஹிஸ்மட் அமைப்பு சார்பான 2 பத்திரிகை நிறுவனங்களும் 2 தொலைக்காட்சி நிறுவனங்களும் துருக்கியினால் கையகப்படுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. Police in Istanbul used tear gas, water cannon and plastic bullets against people demonstrating for media freedom. They're taking a stand after police raided the offices of a popular opposition newspaper, replacing its editors with state representatives. Where in the world have you seen this tyranny before? This didn't happen even when Hitler was in power, let alone Turkey. Even the incidents going on in Syria are not much better. Hundreds of protesters tried to block the entrance to the Zaman newspaper offices on Friday night. The police were acting under a court order to replace the management of the newspaper. The daily Turkish paper has a circulation of at least 650,000 copies, more than any other newspaper. It's run by a US-based cleric, Fethullah Gulen, who was once close to President Recep Tayyip Erdogan. But he's been accused of trying to overthrow the government and of leading what the Turkish authorities describe as a terror organization. In the last few months, businessmen close to Gulen have been arrested and media groups linked to him have been taken over by pro-government managers. Back on the streets, people held up a copy of the last Zaman newspaper printed before its offices were raided.
It reads, the constitution is suspended. துருக்கியின் இந்த புதிய நடவடிக்கை அரசுக்கு எதிராக குரல் கொடுப்போருக்கு விடுக்கப்பட்டுள்ள பகிரங்க எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அமைப்பின் கடந்த ஆண்டுக்கான அறிக்கையின் பிரகாரம் ஊடக சுதந்திரம் பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் 149வது இடத்தில் துருக்கி பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் கனடா 8வது இடத்திலும் இலங்கை 165வது இடத்திலும் உள்ளமையும் கவனிக்கத்தக்கது. இந்த நிலையில் துருக்கியில் நிலவுகின்ற ஊடக அடக்குமுறை தொடர்பாக சர்வதேசத்தின் வல்ல சக்திகள் அடக்கி வாசிப்பது ஆச்சரியமாக இருக்கலாம். இருப்பினும் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல மூலோபாய கேந்திர முக்கியத்துவங்களின் அடிப்படையில் துருக்கியை அரவணைத்து செல்ல வேண்டியவர்களாக மேற்குலக தரப்புகள் இருக்கின்றன. காரணம், ஈராக் சிரிய யுத்தத்தில் பங்காளி, ரஷ்ய எதிர்ப்பில் பங்காளி, ஐரோப்பாவை உலுக்கும் அகதிகள் பிரச்சினையை துருக்கியினுள் அடக்குவதில் பங்காளி என்று சமகாலத்தில் உடனடி காரணங்களை பட்டியலிடலாம். எனவே ரஷ்யாவின் ஊடக சுதந்திரம் பற்றி பக்கம் பக்கமாக அறிக்கை விடுகின்ற இந்த ஜனநாயக தரப்புகள் துருக்கியின் விவகாரத்தில் பெயருக்கு அறிக்கை விடுவதிலேயே கவனம் செலுத்தும் என்பதில் ஐயமில்லை. Riot police in Istanbul used water cannon as crowds demonstrated a draft bill that would increase controls over the internet. The draft would enable mass surveillance of internet users and will be debated in Parliament in the coming days. Protesters chanted anti-government slogans calling on lawmakers to reject the bill. İnternet hakkımızın I'm here to defend my internet right, said this man. ücretini bizim ödediğimiz It's wrong to be banned by somebody while you pay for the internet. yanlış bir şey. I'm protesting about that. Bunu protesto etmek için buradayız. And, he says, censorship is a crime. Turkish courts have blocked access to websites including YouTube and Vimeo. The European Court on Human Rights has ruled that Turkey's current internet law is against the European Convention on Human Rights. Our Euronews correspondent in Istanbul says, İnternet kullanımına bazı despite the sporadic violence during the demonstrations against the draft law limiting internet use, the protests ended here. But the activists continue their efforts on social media. உலக அரங்கில் ஜனநாயக விழுமியங்கள் ஒரே அளவுகோலில் அளக்கப்படுவதில்லை என்பதற்கு துருக்கியின் ஊடக அடக்குமுறை நிலவரம் மற்றொரு உதாரணம். இதன் அடிப்படையில் ரிசப் டாயிப் எர்டோகன் தலைமையிலான துருக்கி அரசு சந்தர்ப்பவாத அரசியலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வருகிறது. ஒருபுறம் சிரிய அதிபர் பஷார் அல் அசாத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் துருக்கி, மறுபுறத்தில் அசாத் அரசுக்கு எதிராக போரிடுகின்ற மேற்குலக சார்பு கேடிஷ் போராளிகள் மீது தாக்குதலை நடத்துகிறது. மறுபுறத்தில் IS மீது போர் பிரகடனம் செய்து கொண்டு அவர்களுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்வதோடு அவர்களிடமிருந்து எண்ணெய் கொள்வனவுகளையும் செய்வதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இவ்வாறான தகவல்களை வெளிக்கொண்டு வரும் ஊடகவியலாளர்களை சிறையில் அடைத்து தேச துரோக குற்றச்சாட்டை துருக்கி முன்வைக்கிறது. இவ்வாறே சிரிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கு துருக்கி ஆயுதங்களை வழங்கியதாக செய்தி வெளியிட்ட 2 ஊடகவியலாளர்கள் மீது கடந்த ஆண்டு இறுதியில் தேச துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. இம்மாதம் 25ஆம் தேதி வழக்கு விசாரணையை எதிர்கொள்கின்ற அவர்களுக்கு ஆயுள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய நிலையில் சிரியாவில் 30 ஊடகவியலாளர்கள் வரை சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களில் அநேகமானவர்கள் குர்திஸ்தின ஊடகவியலாளர்களிடமும் தெரிவிக்கப்படுகிறது. Well, this is a usual pattern in regimes or countries where the rulers are usually trying to create an equation between journalism as a profession and a criminal act. And this is not a surprise because we know that this was automatic, sort of robot talk. At least 30 of our colleagues, mainly Kurdish, are in jail because of their activities, either linked with freedom of expression or straight journalism activity. So we have no doubt about that. Neither have any international journalist organization. So why is the Turkish government so intolerant of media criticism? Well, this has been a pattern, a developing pattern for the past 4 years, let's say, very visible now.
It has to do a lot with the unaccountability, desire not to be held accountable for all these charges, allegations, claims about widespread deep corruption that is being shaking and shattering AKP, the top level AKP figures. That is one. Secondly, of course, both at home and in regionally, the way AKP government conducted the policies have run into trouble, and this is of course very clearly visible in the mainly Kurdish southeastern provinces of Turkey, where clashes between the PKK and the Turkish armed forces spread into and stained into the civilian parts. There are lots of claims about violations, claims about massacres, etc., etc. So these kind of reportings are undesirable in Ankara. Secondly, of course, the regional policies with on the basis, the epicenter, the Syria's epicenter, is also problematic. So in general, the AKP government has become extremely authoritarian, extremely controlled, inclined over media, and succeeded to a great deal in taking control over the media. Up to 85–90%, I would say, today in Turkish media sector is either direct or indirect control of the media with immense amount of self-censorship. இந்த நிலையில் சர்வதேசத்தின் பாரபட்சமான அணுகுமுறைகள் குறித்த நிலைப்பாட்டை துருக்கிய நிலவரம் அம்பலப்படுத்துகிறது. எனினும் ஆதாயங்களின் அடிப்படையில் வகுக்கப்படுகின்ற ஜனநாயக விதிகளின் பிரகாரம் தற்போதைய பரபரப்புகளும் காற்றோடு கலந்து போகும் என்பதை இலங்கை தீவின் அரசியலும் அடக்குமுறைகளும் தமிழர்களுக்கு மிகுந்த படிப்பினைகளை கடந்த காலத்தில் வழங்கியிருக்கின்றன. எனவே அதன் அடிப்படையில் துருக்கியின் இன்றைய நிலவரங்களை ஒப்பு நோக்குவது சுலபமாகவே இருக்கும். இந்த நிலையில் போதகர் குலன் அவர்களின் ஹிஸ்பண்ட் அமைப்பு துருக்கி அரசை கவிழ்ப்பதற்கு சதி செய்வதாக குற்றம் சாட்டும் அரசு அதே கவசத்துடன் தனது வீட்டையை தொடரும் என்றே நம்பப்படுகிறது. எனினும் அகதிகள் சுமையை குறைப்பதற்காகவும் ரஷ்யாவுக்கு செக் வைப்பதற்காகவும் சிறிய ஈராக்கிய போரில் பங்காளியை பேணுவதற்காகவும் ஜனநாயகம் சர்வதேசத்தால் துருக்கியிடம் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதே தற்போதைய யதார்த்தம். நேர்கள் இதுவரை கேட்டது குவியம் தி ஃபோக்கஸ். எழுத்துருவாக்கம் மற்றும் குரல் வடிவம் உதயன் எஸ் பிள்ளை. பின்னணி ஒலிச்சேர்க்கை KB கலைரூபன். இது CMR தமிழ் FM ஒரு பிரத்யேக தயாரிப்பு. மீண்டும் அடுத்த வாரம் குவியம் தி ஃபோக்கஸ்.